ஃபோன் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நண்பா? ஃபஸ்ட்டு சர்ச்சிங் பேர்ட்ஸ் சேனல் அஃபிஷியலாக அது ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம புதிய சேனல் சர்ச்சிங் பேர்ட்ஸ் உருவாக்கியிருக்கோம். ஸோ மறக்காமல் உங்களோட என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தேனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். நிறைய அப்டேட்லாம் இருக்குது இதில். ஸோ நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. உள்ள ஒரு கேன்டீன் மாதிரி ஒன்று ரன் பண்ணுறாங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. தேனி ரயில் நிலையம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதுசாக நமக்கு சென்னை டு போடி இந்த ரயிலில் 1/1/2025 பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைமிங் எல்லாம் சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா இடையில நாமக்கல் அந்த ஸ்டேஷன் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். ஸோ ரொம்ப நாளாக கோரிக்கை, நானும் கமெண்ட் பாக்ஸில் கூட 2-3 படிச்சிருக்கேன். அந்த நேம்லாம் தெரியல, நம்ம சேனலை ஹேக் பண்ணதுனால அந்த நண்பர் யாருக்கு தெரியல. ஸோ அதுக்குள்ளே அவர் நண்பர் எப்போ கமெண்ட் பண்ணாலுமே அது கேட்பார். நாமக்கல் கண்டிப்பாக நாமக்கல்லில் கொஞ்சம் நின்று போக சொல்லுங்கள், நிறுத்த சொல்லுங்கள், இந்த கோரிக்கை வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ பிரத்யேகமாக அவருக்காகவே இது நின்றுக்கும் போல். ஸோ அப்படி தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா அவர் ஏகப்பட்ட கோரிக்கை வச்சுருந்தார். ஸோ கமெண்ட் பாக்ஸ்லேயே ஸோ நாமக்கல்லில் நிற்க போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் டைமிங் டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த டைமிங்கை பார்க்கலாம். டைமிங்கை நீங்கள் நோட் பண்ணிங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் கூட அந்த டைமிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இது வரைக்கும் போனதுக்கும் கொஞ்சம் டைமிங் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ போடியிலேருந்து சென்னை போகுதுன்னு வைங்க, அதாவது 20 பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 067001 மதுரையிலிருந்து போடியிலிருந்து வரை செல்லும் பேசஞ்சர் வண்டி இன்னும் சென்னைக்கும் நடைமுறை ஒன்றில் வந்து சேரும். 602 வண்டி எண். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போடியிலேருந்து கரெக்டாக 8:50 கிளம்புது நைட்டும். ஸோ அங்கேருந்து தேனிக்கு 9:03க்கும், ஆண்டிப்பட்டிக்கு 9:18க்கும், உசிலம்பட்டிக்கு 9:38க்கும், மதுரைக்கு 10:40க்கும் ரீச் ஆகும். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கலுக்கு 11:42, கரூருக்கு கரெக்டாக 1:03. அதுக்கப்புறம் கரூர்லேருந்து நாமக்கல் 1:34 மணிக்கு நாமக்கல்லில் ஸ்டாப் ஆகுது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா சேலத்துக்கு 2:15க்கும், அங்கேருந்து காட்பாடிக்கு 5:18க்கும், அங்கேருந்து பெரம்பூருக்கு 7:18க்கும், கடைசியாக சென்ட்ரலுக்கு 7:55க்கு ரீச் ஆகிரும். ஆக்சுவலாக ரீச் ஆகிறது கரெக்டாக தான் ரீச் ஆகிரும். ஸோ இதுதான் போடியிலேருந்து சென்னைக்கு போகக்கூடிய டைமிங். இப்போ சென்னையிலேருந்து போடிக்கு வரக்கூடிய ரயில், அதாவது பார்த்திங்கன்னா 20:0601. ஸோ இந்த டைமிங்கை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்னை சென்ட்ரலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:30 மணிக்கு நைட்டு கிளம்புது. அங்கேருந்து நேராக காட்பாடிக்கு 12:08க்கும், அங்கேருந்து சேலத்துக்கு 2:55க்கும், அங்கேருந்து நாமக்கலுக்கு 3:54க்கும், அங்கேருந்து கரூர் 4:33, அங்கேருந்து திண்டுக்கல் 5:57,